ஓம் சாந்தி 6/8/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தனிமையில் சென்று நினைவு யாத்திரை செய்யுங்கள். நீங்கள் இலக்கை அல்லது குறிக்கோளை அடைந்து விடும் பொழுது இந்த யாத்திரை முடிவடைந்து விடும். கேள்வி: சங்கம யுகத்தில் தந்தை தனது குழந்தைகளுக்குள்ளே நிரப்பும் எந்த ஒரு குணம் அரை கல்பம் வரையும் நடைமுறையிலே இருக்கும்? பதில்: தந்தை கூறுகின்றார், எப்படி நான் மிகவும் இனிமையாக இருக்கின்றேனோ அதே போல குழந்தைகளையும் இனிமையாக ஆக்கிவிடுகின்றேன். தேவதைகள் மிகவும் இனிமையானவர்கள். குழந்தைகளாகிய நீங்களும் இப்பொழுது இனிமையாக ஆவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் அநேகம் பேருக்கு நன்மை செய்கிறார்களோ, யாரிடம் சாத்தானை போன்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லையோ, அவர்களே இனிமையானவர்கள் ஆவார்கள். அவர்களுக்குத்தான் உயர்ந்த பதவி கிடைக்கிறது. அவர்களுக்குத்தான் பிற்காலத்தில் பூஜை நடக்கிறது. ஓம் சாந்தி. இந்த சரீரத்தின் எஜமானன் ஆத்மா என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இப்பொழுது குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. முதலில் நாம் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரீரத்தின் மூலம் ஆத்மா காரியங்களை செய்கிறது, பாகம் நடிக்கிறது. இது போன்ற சிந்தனைகள் வேறெந்த மனிதருக்கும் வருவதில்லை. ஏனென்றால் தேக அபிமானத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இங்கு நான் ஆத்மா என்ற இந்த சிந்தனையில் அமர்த்தி வைக்கப்படுகிறது. இது என்னுடைய உடல் ஆகும். நான் ஆத்மா, பரமபிதா பரமாத்மாவின் குழந்தையாவேன். இந்த நினைவுதான் அடிக்கடி மறந்து விடுகிறது. இதை முதலில் முழுமையாக நினைக்க வேண்டும். யாத்திரையில் போகும்பொழுது சென்று கொண்டே இருங்கள் என்பார்கள். நீங்கள் கூட நினைவு யாத்திரையில் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நினைவு செய்வதில்லை என்றால் யாத்திரை செல்வதில்லை என்று பொருள். தேக அபிமானம் வந்துவிடுகிறது. தேக அபிமானத்தின் காரணமாக ஏதாவது விகர்மம் ஏற்பட்டு விடுகிறது. மனிதர்கள் எப்பொழுதும் விகர்மம் செய்கிறார்கள் என்பதும் அல்ல. இருப்பினும் வருமானம் முடிந்து போய்விடுகிறதல்லவா? எனவே கூடுமான வரைக்கும் நினைவு யாத்திரையில் மந்தமானவராக ஆகக்கூடாது. தனிமையில் அமர்ந்து தனக்குத்தானே சிந்தனை கடலை கடைந்து குறிப்புகள் எடுக்க வேண்டி இருக்கும். எவ்வளவு நேரம் நாம் பாபாவின் நினைவில் இருக்கிறோம், இனிமையான விஷயங்களின் நினைவு வரும் அல்லவா? இப்போது எல்லா மனிதர்களும் ஒருவருக்கொருவர் நஷ்டத்தையே ஏற்படுத்துகிறார்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். ஆசிரியர்களுக்கு மட்டும் பாபா மகிமை செய்கின்றார். அதில் கூட ஒரு சில ஆசிரியர்கள் மோசமானவர்களாக இருப்பார்கள். இல்லாவிட்டால் ஆசிரியர் என்றால் கல்வி கற்பிப்பவர், நல்ல நடத்தையை கற்பிப்பவர், பக்தி பாவனை உடையவர்கள், நல்ல சுபாவம் உடையவர்களின் நடத்தையும் நன்றாக இருக்கும். தந்தை சாராயம் முதலியவற்றை குடிக்கிறார் என்றால் குழந்தைகளுக்கும் அந்த பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. இதை தீய தொடர்பு என்று கூறுவார்கள். ஏனெனில் ராவண ராஜ்யம் அல்லவா? ராமராஜ்யம் அவசியம் இருந்தது. ஆனால் அது எப்படி இருந்தது, எப்படி ஸ்தாபனை ஆகியது என்ற இந்த அதிசயமான இனிமையான விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட் என்று கூறப்படுகிறதல்லவா? தந்தையின் நினைவில் இருந்துதான் நீங்கள் பவித்திரமாக ஆகி மற்றவர்களை பவித்திரமாக ஆக்குகிறீர்கள். தந்தை புதிய சிருஷ்டியில் வருவதில்லை. சிருஷ்டியில் மனிதர்கள், மிருகங்கள், வயல்கள், தோட்டங்கள் ஆகிய எல்லாமே இருக்கும். மனிதர்களுக்காக எல்லாம் வேண்டுமல்லவா? சாஸ்திரங்களில் பிரளயத்தை பற்றிய வர்ணனை கூட தவறாகும். பிரளயம் ஏற்படுவதே இல்லை. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. குழந்தைகள் ஆரம்பம் முதல் கடைசி வரை சிந்தனையில் வைத்திருக்க வேண்டும். மனிதர்களுக்கோ அநேக விதமான படங்கள் நினைவுக்கு வருகின்றன. திருவிழா, உற்சவங்கள் ஆகியவை நினைவுக்கு வருகிறது. அவை எல்லாமே எல்லைக்குட்பட்டது. உங்களுடையது எல்லையற்ற நினைவு, எல்லையற்ற குஷி, எல்லையற்ற செல்வம். ஏனெனில் எல்லையற்ற தந்தை அல்லவா?
எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லாமே எல்லைக்கு உட்பட்டதாக கிடைக்கிறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகம் கிடைக்கிறது. செல்வம் இருந்தால்தான் சுகம் இருக்கும். அங்கு செல்வமோ அளவற்று இருக்கும். அங்கு எல்லாமே சத்தோப்பிரதானமாக இருக்கும். நாம் சத்தோப்பிரதானமாக இருந்தோம். மீண்டும் அப்படி ஆக வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் உள்ளது. இதையும் நீங்கள் இப்போது அறிந்துள்ளீர்கள். உங்களிடையேயும் நம்பர் வாரியாக ஸ்வீட்டஸ்டாக ஆவீர்கள் அல்லவா? பாபாவை விடவும் ஸ்வீட்டாக கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களே உயர்ந்த பதவி அடைவார்கள். யார் அநேகம் பேருக்கு நன்மை செய்கிறார்களோ அவர்களே ஸ்வீட்டஸ்ட் ஆவார்கள். தாரணைக்கான முக்கியமான சாரம் 1. ஒவ்வொரு விதமாகவும் முயற்சி செய்ய வேண்டும். கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் நம்முடைய பொறுப்பை சுயம் தந்தை ஏற்றிருக்கிறார். நம்முடையது எதுவுமே வீணாகி போக முடியாது. 2. தந்தைக்கு சமமாக மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். அநேகம் பேருக்கு நன்மை செய்ய வேண்டும். இந்த கடைசி பிறவியில் அவசியம் தூய்மையாக வேண்டும். தொழில் ஆகியவற்றை செய்யும் பொழுதும் கூட நான் ஆத்மா என்ற அபியாசம் செய்ய வேண்டும். வரதானம்: உலகியல் வாழ்வின் விஸ்தாரத்தில் இருந்து கொண்டு ஃபரிஷ்தா நிலையின் சாட்சாத்காரம் காட்டக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுக. விளக்கம்: உலகிய வாழ்வின் விஸ்தாரங்கள் இருந்தாலும் கூட விஸ்தாரத்தை ஒருங்கிணைத்து சாரத்தில் கொண்டு வருகின்ற மற்றும் அவற்றிலிருந்து விடுபட்டு விலகி இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். அவ்வப்போது ஸ்தூலமான காரியம் செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வப்போது அசரீரி ஆகிவிட்டோம். இந்த அபியாசம் ஃபரிஷ்தா நிலையின் காட்சியை காண்பிக்கும். உயர்ந்த ஸ்திதியில் இருப்பதன் மூலம் சின்ன சின்ன விஷயங்கள் தேக உணர்வின் அனுபவமாக தெரியும். உயர்ந்து செல்லும் போது தாழ்ந்த நிலை தானாகவே விடுபட்டுவிடும். கடின உழைப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். நேரமும் மிச்சம் ஆகும். சேவையும் வேகமாக நடைபெறும். ஒரே சமயத்தில் அநேக காரியங்கள் நடைபெறும் அளவுக்கு புத்தி விசாலமாகிவிடும். ஸ்லோகன்: குஷியை நிலையாக வைத்திருப்பதற்காக ஆத்மா என்ற தீபத்தில் ஞானம் என்ற நெய்யை தினந்தோறும் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். குழந்தைகள் மீது பாபாவிற்கு அன்பு உள்ளது. எனவே பாபா எப்போதும் சொல்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே என்னுடையவர் ஆவீர்கள். இதுபோல நீங்களும் கூட சதா அன்பில் மூழ்கியிருங்கள். மனதார சொல்லுங்கள், பாபா, நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதெல்லாம் நீங்கள்தான். ஒருபோதும் உண்மையற்ற ராஜ்யத்தின் பிரபாவத்தில் வராதீர்கள். சிரேஷ்டமான பாக்கியத்தின் ரேகையை வரைவதற்கான பேனாவை பாபா குழந்தைகளாகிய உங்கள் கையில் கொடுத்துள்ளார். நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு பாக்கியத்தை அமைத்து கொள்ள முடியும். நல்லது. ஓம் சாந்தி.